அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நாளைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. ஸோ வழக்கமாக மண்டேனாலே நம்ம ஸ்கிப் பண்ணுற ஆளுங்க நம்ம. சரி, இந்த வாட்டி வந்து மண்டேனாலே வந்து ரொம்ப கியூரியாசிட்டியோட பார்க்க வச்சுருக்கானுங்க. ஏன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் மேலே ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிறது ஒரே ஒரு காரணம், தளபதி விஜய் தான். ஸோ இப்போ நான் மேட்ருக்கே வரேன். இப்போ என்னென்னா பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போது நம்ம யார் என்ன ஏதுன்னு நம்ம வந்து அவங்கள மீட் கூட நம்ம பண்ணிட மாட்டோம். ஆனால் முன்ன பின்ன ஒரு தெரியாத ஒரு பர்சன், அவங்கள வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஐடலாக வச்சு இது பண்ணிட்டு இருப்போம். எதனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்போஷர்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், நம்மளோட பெட்டராக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஈர்ப்புனால நாம் வந்து அவங்களோட ஃபேனாகவும் இருப்போம். பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஃபேனுன்ற மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல. அவங்களுக்கு அளவு மீறி வந்து ஹோப்பு நம்பிக்கை வச்சதுனால இது நம்மளே அறியாமல் வந்து அவங்க ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி, அவங்க தோத்தா நம்ம தோற்ற மாதிரி, நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு என்னென்னா, நாளைக்கு தளபதி விஜய் வந்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது ரெண்டாம் பட்ச விஷயம். ஸோ நாளைக்கு ஜெயிச்சிட்டார்னா பிரச்சனை இல்லை. பட் நான் தோத்துட்டாருன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன் போனால் அடுத்த எலெக்ஷன். ஆனால் இப்போ வழக்கமாக ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்துட்டாலே நிறைய பேர் வந்து உயிரை விட்டுறாங்க, நம்ம வாழ்க்கையிலே வந்து தோத்துட்டோன்ற மாதிரி. ஏன்னா வருஷம் நம்ம அதிகமாக பார்க்கறது என்னன்னா, இந்த 10th 12th இது ரிசல்ட் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய பசங்க வந்து உயிர் விட்டுறாங்க, இதை நான் வாழ்க்கையிலே வந்து தோற்று போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து தளபதி விஜய் வந்து நாளைக்கு ஒரு வேளை எலெக்ஷனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட வின் பண்ணலனாலும், ஸோ அது வந்து ஒரு மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி டவுன்கிரேட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. ஏன்னா ஒரு எலெக்ஷன் போயிட்டால் இன்னொரு எலெக்ஷன். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் ஒர்க் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நாளைக்கு எங்கேயாவது வெளில வேணால் கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி ஏதாவது பசங்க வந்து ஃபீல் பண்ணாலோ, இந்த மாதிரி வந்து தளபதி ஜெயிக்கலை அப்படின்னு ஏதாவது பண்ணாலோ, ஏதாவது வெளில கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஒரு 4 வார்த்தை பேசி பீச்சோ படமோ கூப்பிட்டு போ பழகிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்க போகிறோம். அப்புறம் என்ன ஓட்டு, இப்போ வந்து நான் ஓட்டு உரிமை இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு உரிமை வந்துடும். அடுத்த வாட்டி ஜெயிக்க வச்சுக்கோங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். வாழ்க்கை கடந்து போகணும். ஒரு நாள் முடிஞ்சிருச்சா அடுத்த நாள் போயே ஆகணும். அப்படி தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை நான் சொல்ல வரேன். ஸோ எப்படி இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வரும். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நல்லா நம்பிக்கையாக இருங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.